சென்னையில் இருக்க பல பேங்குகளை ஒரே நைட்டில் ஒரே நேரத்தில் கொள்ளையடிக்க திட்டமிடுறாங்க அஸ்வின் தலைமையிலான கும்பல். அன்னைக்கு தான் வேலையில் சேர்ந்த அதர்வா உள்ளிட்ட 6 போலீஸ் கான்ஸ்டபிள்களுக்கு தற்செயலாக இந்த திட்டம் தெரிய வருது. கொள்ளையடிக்க நினைக்கிறவங்க யாரு, அவங்களோட நோக்கம் என்ன, அதர்வா டீம் அந்த திட்டத்தை முறியடிச்சாங்களா? இதுதாங்க ரவீந்திர மாதவா இயக்குன தணல் படத்தோட கதை. தணல் அப்படின்னா நெருப்புன்னு அர்த்தம். பேங்க் கொள்ளையடிக்கிற பேக்ரவுண்டில் எத்தனையோ படங்கள் வந்துடுச்சு. போலீஸ் கதைக்கு பஞ்சமே இல்லை. ஆனாலும் இது வரைக்கும் இல்லாத ஒரு புது பாதையில் தணலை சொல்லி இருக்கிறது ஆறுதலான விஷயம். சென்னை போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றில் அதர்வா, பரணி, சாரா, சர்வா உள்ளிட்ட 6 பேர் ஒரே நாளில் வேலையில் சேரும்போது நைட் ரவுண்டுக்கு அவங்கள அனுப்புகிறாரு சப் இன்ஸ்பெக்டர். ஆட்களே இல்லாத ஒரு குடிசை பகுதிக்குள்ளே நுழையிற அவங்களில் சிலர் கொல்லப்படுறாங்க. என்ன நடக்குது அப்படின்ட்டே தெரியாமல் தவிக்கிறாரு ஹீரோ அதர்வா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் டீமை தொடர்பு கொள்ள நினைக்கிறாரு. ஆனால் சிக்னல் இல்லாத நிலமை. அடுத்து என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் விறுவிறுப்பாக சொல்லி இருக்காரு இயக்குனர். கான்ஸ்டபிள், காதலன், ஆப்ரேஷனுக்கு காத்திருக்க அம்மாவோட மகன்னு 3 விதமான நடிப்பை கொடுத்துருக்காரு அதர்வா. அவருக்கும் லாவண்யாவுக்குமான காதல் காட்சிகள் க்யூட்டாக இருக்குங்க. அம்மா சம்பந்தப்பட்ட எமோஷனலும் ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. இந்த 2 விட போலீஸ்காரராக அவரோட ஆக்ஷன், அந்த கும்பல் நோக்கத்தை கண்டுபிடிக்கிற சுறுசுறுப்பு படத்தையே தூக்கி நிறுத்தியிருக்கு. அதர்வா கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காரு. பெரும்பாலான காட்சிகள் நைட் டைமில் ஒரு பெரிய குடிசை பகுதியில் தான் நடக்குது. அதில் நடக்கிற மர்மமான விஷயங்கள், அப்பப்போ தாக்குற வில்லன் டீம், அவங்களோட திட்டமும், அங்கே நடக்கிற சஸ்பென்ஸ் விஷயங்களும் படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். பொதுவாக வில்லன்கள் பார்த்தீங்கன்னா பணத்தாசைக்காகத்தான் பேங்கை கொள்ளையடிப்பாங்க. இதில் வில்லன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. அஸ்வினும் ஒரு வகையில் ஹீரோ தான். விவசாய குடும்பத்தில் பிறந்து சுரங்கத்தில் வேலை பார்த்த அஸ்வின் ஏன் மாறினாரு? அவருக்கு போலீஸ் மேலே என்ன கோவம்ன்ட்டு சொல்கிறது புதுசாக இருக்குது. ஆனாலும் எத்தனை நாட்கள் இந்த விவசாயம் அழிகிற கதையை சினிமாவில் காட்டுவாங்கன்ற கேள்வியும் நமக்குள்ள வருது. முதல் பாதியில் அதிகம் பேசாமல் ஆக்டிங் கொடுக்குற அஸ்வின் பிற்பாதியில் தன்னோட குடும்பம், தன்னோட கிராமம் பாதிக்கப்பட்டதை சொல்கிறாரு. ஆனாலும் அந்த காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வலுவாக இல்லை. தப்பு செஞ்சவங்களை போலீஸ் தண்டிக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற கேள்வி வருது. வில்லனை இன்னும் ஸ்ட்ராங்காக காட்டியிருந்தா திரைக்கதை இன்னும் ஸ்பீடாக மாறி இருக்கும். அதே சமயம் அவருக்கும் அதர்வாவுக்குமான லிங்க் ஃப்ளாஷ்பேக் புதுமையாக இருக்குது. கிளைமேக்ஸ் வழக்கமானதாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. அதர்வா கூட வர்ற 5 போலீஸ்காரவங்களோட நடிப்பும் கேரக்டரும் அருமை. ஹீரோயின் லாவண்யாவோட காதல் போர்ஷன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. குடிசை பகுதியில் ஒரு மிரட்டலான கேரக்டரில் வராங்க லட்சுமி பிரியா. ஆனால் அவங்களோட மாற்றம் ஷாக்கிங்காக இருக்கும். படத்தோட ஓப்பனிங் சீன், என்கவுண்டர் காட்சிகளில் ஃபயராக இருக்குது. கிளைமேக்ஸ் கூட ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் இவ்வளவு பெரிய சிட்டியில் இப்படிப்பட்ட கிரைம் நடக்கிறதும் அதை கண்டுபிடிக்க போலீஸ் திணறதும் கொஞ்சம் லாஜிக் மீறலாக இருக்குது. அதே சமயம் வெளிநாட்டு படங்களை போல் டனல் சம்மந்தப்பட்ட காட்சிகளை செட்டாக போட்டிருக்காங்க. அதுவும் நைட்டில் நடக்கிற காட்சிகளும் ஒளிப்பதிவாளர் சக்தி சரவணன் திறமையை காட்டுது. பாடல், இசையில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்லாம் எதுவுமே இல்லைங்க. முழுக்க ஆக்ஷன் ஜானர்லையோ த்ரில்லர் ஜானர்லையோ படம் வந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கிராமம், விவசாயம், போலீஸ் பழிவாங்கல்னு போனது திரைக்கதையை வீக்காக மாற்றி இருக்கு. எங்கேயோ இருக்க கிராமத்தில் கார்ப்பரேட் முதலாளிகள், அரசியல்வாதிகள், சில போலீஸார்னு யாரோ செஞ்ச தப்புக்காக அது பற்றி தெரியாத, சம்பந்தமே இல்லாத தென் சென்னை போலீஸை மொத்தமாக கொல்ல நினைக்கிறது சரியா? கொள்ளையடிக்கிறத நியாயப்படுத்துகிறதா அப்படிங்கிற கேள்வியே தணலை சாம்பலாக்கிடுது. தணல் பேங்க் கொள்ளை கதை, கொள்ளையடித்தது ரொம்பவே கம்மி.